Hello beautiful explorers, welcome back to my channel. இந்த வீடியோ வெல்கம் பேக் சொன்னால் கரெக்டாக நான் நினைக்கிறேன் பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் லெக்சர் 20 ஆஃப் ஹிந்தி ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தியோட போஸ்ட் பொசிஷன்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் வந்து ஹிந்தி போஸ்ட் பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அது எக்ஸாம்பிள்ஸ் என்ன, அண்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் தனித்தனி ஸ்லைட் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட் பிகாஸ் நான் எல்லா போஸ்ட் பொசிஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி யூஸ்ட் ஒன்ஸ். And at the end we'll be having a practice section. Okay, first வந்து போஸ்ட் பொசிஷன் என்னன்னு கற்றுப்போம். இது என்ன வேர்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஒரு விதமான ஒரு ரிலேஷன் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சங்யா யா சர்வநாம், அதாவது நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நீங்கள் நவுன் அண்ட் ப்ரொனவுன் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா என்னோட சேனல் அதை பற்றி வீடியோஸ் இருக்குது டீட்டெயிலாக, நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம். அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவுன் அண்ட் ப்ரொனவுனுக்கு அப்புறமா வரதான் நம்ம வந்து போஸ்ட் பொசிஷன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இன்னன்னு இருக்கும், ஆன்னு இருக்கும், இல்லை படிச்சிருப்பீங்களா, அது வந்து ப்ரிப்போசிஷனில் வரும். பட் இது வந்து உங்களுக்கு நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் முன்னாடி வரும் இங்கிலீஷில். ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நவுன் ப்ரொனவுனுக்கு அப்புறமா வரனால வி கால்ட் அஸ் போஸ்ட் பொசிஷன். ஓகே, இது வந்து தனியாக ஒரு மீனிங் வச்சிருக்க போகிறது கிடையாது, ஒரு சென்டென்ஸ் இருக்குமா அது மீனிங்ஃபுல்லாக அது வந்து இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக இருக்க போஸ்ட் பொசிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கோ, டு, சே, ஃப்ரம் ஆர் பை, மே, இன், பர், ஆன், கா, கி, கே, ஆஃப், தக், அன்டில், லியே, ஃபார், சாத், வித், பினா, வித்தவுட், के पास, नियर विथ और नियर और विथ, के बाद, आफ्टर, के पहले, बिफोर, के अंदर, इनसाइड, के बाहर, आउटसाइड. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா அப்படியே சொல்லிட்டு விட போகிறது கிடையாது, ஒவ்வொன்றுக்குமே we are going to have a slide. அந்த ஸ்லைடில் வந்து எக்ஸாம்பிள்ஸோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் see that. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே பற்றி படிப்போம். மேனா வந்து இன் ஆர் இன்சைட் சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மேலே இருக்குது, ஏதோ ஒரு பிளேஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன் ஆர் இன்சைட் சொல்லும் போது மே யூஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிதாப் பேக் மே ஹே, கிதாப் வந்து பேக்கில் இருக்குது, இட்ஸ் இன்சைட் த பேக். புக் வந்து இன்சைட் த பேக். வே கம்ரே மே பேட்டா ஹே, அவன் வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கான், இன்சைட் அ ரூம் ஆர் இன் அ ரூம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பானி கிளாஸ் மே ஹே, தண்ணி வந்து கிளாஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து எங்கே இருக்குது, கிளாஸ்க்குள்ளே இருக்குது, இன்சைட் த கிளாஸ். ஃபூல் கட்டோரி மே ஹே, ஃபூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸை சொல்லுவாங்க, கட்டோரினா ஒரு பேஸ்கெட் அதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பச்சா கர் மே கேள் ரா, ரொம்ப சிம்பிள், இது ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே விளையாட்டு இருக்கான். ஸோ எங்கெல்லாம் வந்து இன் ஒரு இன்சைட் சொல்லிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மே யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நமக்கு இந்த மே வந்துட்டு நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் அப்புறமா தான் உங்களுக்கு வந்து வருது. ஓகேவா, இந்த மே வந்து அப்புறமா வரனால we call it as post positions. Okay, that was the reason I was telling you before itself. Next வந்து பார்த்தீங்கன்னா பர். ஓகே, இந்த பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். அப்போ நான் பரோட மீனிங் என்ன சொல்லியிருப்பேன்னா பட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, பட் இந்த இடத்துல வந்து இந்த பருக்கு வந்து வேறு மீனிங் இருக்க போது. இந்த இடத்துல வந்து பர் என்னவா இருக்க போதுன்னா ஆன் ஒரு அப்பானுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ சில இடத்துல நம்ம வந்து இதை ஆன்னு சொல்லிப்போம் இந்த மாதிரி இந்த போஸ்ட் பொசிஷன் சைடில் பார்க்கும்போது, இல்லாட்டி நம்ம வந்து பட்டுன்னு சொல்லுவோம் கனெக்டிங் வேர்ட்ஸ் படி பார்க்கும்போது. ஓகேவா, ரெண்டு விதமான ஃபேஸஸ் இருக்குது பர்க்கு. இதே மாதிரி எங்கே யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தோட டாப்பில் இருக்குது ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது நம்ம வந்து பர் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிதாப் மேஸ் பர, கிதாப் எங்கே இருக்குது, புக் எங்கே இருக்குது, மேஸ் மேலே இருக்குது. மொபைல் டேபிள் பர, மொபைல் வந்து டேபிள் மேலே இருக்குது. ஃபல் பிளேட் பர, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபல் பிளேட் பர் ரக்கே ஹம், இந்த ஃபல்னா ஃப்ரூட் சொல்லுவாங்க, ஃபல் மீன்ஸ் ஃப்ரூட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃபூல்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை வச்சு எழுதுறதுக்கு. 1 minute நான் திருப்பி அழகாக எழுதுறேன். ஸோ ஃபல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட்டை சொல்கிறது. பட் இதே நீங்கள் ஃபூல்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளவரை சொல்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒரு சின்ன மாத்திர டிஃப்ரென்ஸ் தான், அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். குர்சி பர் பேட்டோ, அதாவது செட் ஆன் த சேர் அப்படின்னு சொல்கிறதுக்கா. டோப்பி மேஸ் பர் ரக்கிய, டோப்பி வந்து எங்கே இருக்குது, டேபிள் மேலே இருக்குது, இட்ஸ் அப்பான் த டேபிள். பென் கிதாப் பர் ரக்கா, பென் வந்து கிதாப் மேலே இருக்குது சொல்லலாம். ஸோ ஆன் டாப் ஆஃப் அ பிளேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து பர் யூஸ் பண்ணுவோம். இந்த பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டுன்னு ஒன்று இருக்குது, பட் அதை வந்து வேறு விதமான ஒரு மீனிங் கொடுக்கும் கனெக்டிங் வேர்ட்ஸ் வரும்போது. இங்கே வந்து நம்ம ஆன் ஒரு அப்பானுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சே. சே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒரு டைப் ஆஃப் மீனிங் சொல்லணும். ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம், பை ஆர் வித் யூஸ் பண்ணிப்போம். இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் த ஆரிஜின், காஸ் ஆர் மீன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வே ஸ்கூல் சே ஆயா, இங்கே ஆரிஜினாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, வந்து ஸ்கூல்லேருந்து வந்தான். ஓகேவா, யா காம் மேனட் சே ஹுவா, இந்த ஒர்க் வந்து
ஹார்ட் ஒர்க்கால் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் ஹவு டிட் யூ டூ திஸ் ஒர்க், ஐ டிட் திஸ் ஒர்க் பை ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், பர்சிவியரன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பை இடத்துல வந்து நம்ம வந்து சே சொல்லுவோம். ஓகே, இதான் வந்து காஸாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து இந்த வேலை நடந்திருக்கு சொல்கிறாங்க. உஸ்னே முझे கிதாப் சே பத்தாயா, அவன் வந்து எனக்கு ஒரு கிதாப் வச்சு மீன்ஸ் ஆஃப் தட் ஒரு புக்கு ஒரு மீன்ஸாக வச்சுட்டு ஒரு மீடியமாக வச்சுட்டு ஹி டாட் மீ திஸ். ஓகே, அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், உஸ்னே முझे கிதாப் சே பத்தாயா, ஸோ சே யூஸ் பண்ணுறோம். அடுத்து பானி நல் சே ஆயா, தண்ணி வந்து டாப்லேருந்து வருது, ஃப்ரம் த டாப். பச்சா கர் சே பாகா, குழந்தை வந்து என்ன பண்ணுறா வீட்டிலேருந்து எங்கேயோ ஓடி போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஷக் கிளாஸ் சே பாருகே, ஒரு டீச்சர் வந்து கிளாஸ்லேருந்து வெளியே போனார். ஸோ ஃப்ரம் பை வித்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சே யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் திட்ஸ் கிளியர் ஃபார் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது விஷயம்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் டவுட்ஸ், ஐ வில் பி கிளாரிஃபைங் யூ இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், கோ பார்க்க போகிறோம். கோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் ஃபார்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, this shows the target or receiver of an action. ஒரு நம்ம விஷயம் பண்ணுறோன்னா அது ரிசீவர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அது ஒரு பாதிக்கப்படுற விஷயம், அவங்க இன்னொருத்தவங்க பாதிக்கப்படும்ல, ஒருத்தவங்க மேலே எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டான ஒரு பர்சனை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு நம்ம கோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உஸ்னே பச்சே கோ புலாயா, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், குழந்தையே கூப்பிட்றோம். அந்த குழந்தை தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் கூப்பிட்றதுக்கு எஃபெக்ட் ஆக போகிறோம், இல்லை இம்பாக்ட் பண்ண போகிற பர்சன். கரெக்டாக? அடுத்து வேறு தோஸ்துக்கோ சந்தேஷ் தியா, அவன் என்ன பண்ணால் ஒரு ரிசீவர் இருக்காங்க, அவன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான், சந்தேஷ்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு காடி சாலக்கோ ராஸ்தா திக்காய், அதாவது காடி சாலக்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் நானே இப்போ ரீசனாக இந்த வீடியோ ஷூட் பண்ணுவாங்க பார்த்தேன். காடினா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இது வந்து ஒரு வெஹிக்கல் சொல்கிறதுக்கு தான் காடி யூஸ் பண்ணுவாங்க. காடி சாலாக் சாலாக் இல்லை சாலக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர், அதாவது அந்த வண்டியை ஓட்டுற ஒருத்தவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரைவர் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் சாலக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ காடி சாலக்கோ ராஸ்தா திக்காய், அதாவது டிரைவருக்கு வந்து வழி காட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஷக்கோ கிதாப்தி, ஒரு டீச்சருக்கு வந்துட்டு புக் கொடுக்குறோம், டீச்சராக ரிசீவராக இருக்காங்க. ஓகேவா? ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷன். இன்னொன்னே மரீஸ்கோ தவாதி, மரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மரீஸ் வரும்போது இங்கே ஜா மாதிரி வரணும், புள்ளி வரும். சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு வந்து ஜா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அரபி கைண்ட் ஆஃப் சவுண்ட் இருக்கும். ஸோ மரீஸ்கோ தவாதினா அவங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு மருந்து கொடுத்தாங்க. இங்கே ரிசீவர் யார், உங்கள் பேஷண்ட்ஸ், உங்கள் டார்கெட் பீப்புள் யார், உங்கள் பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்கெட் பீப்புள் இருக்கும்போது ஒரு ரிசீவர் இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா டூ ஆர் ஃபார் சொல்கிறதுக்காக வி யூஸ் கோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கா கே கி. இது மூணு ஏன் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கா வந்துட்டு உங்களுக்கு மேஸ்குலின், அதாவது புல்லிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யூஸ் பண்ணிப்போம். கீ வந்துட்டு ஃபெமினின், அதாவது நம்மளோட ஸ்டீலிங்காக யூஸ் பண்ணிப்போம். இந்த கே எதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூரல் கைண்ட் ஆஃப் திங்ஸ் சொல்கிறதுக்கு நம்ம வந்து கே யூஸ் பண்ணுவோம். ஸோ மூணுமே வந்து ஒரே விஷயம் தான் சொல்லுது, ஆஃப் ஆர் பிலாங்கிங் டு கா தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்ற நம்ம வந்து மாற்றிப்போம். இந்த யூசேஜ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொசிஷன் சொல்கிறதுக்காக, நமக்கு ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம வந்து அதை டினோட் பண்ணுறதுக்காக, அதை நம்ம வந்து உரிமையாக சொல்கிறதுக்காக, ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்கிறதுக்காக, இல்லை அசோசியேஷன் நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம சொல்கிறதுக்காக வந்து கா கே கி சொல்கிறது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராம் கா பேக், ராமோட பேக். சீதா கி கிதாப், சீதாவோட புக். பச்சோ கே கிலோனே, பச்சா அதாவது குழந்தைங்களோட சில்ட்ரன்ஸோட ஒரு டாயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமுக்கு கா யூஸ் பண்ணியிருக்கோம், சீதாக்கு கீ யூஸ் பண்ணியிருக்கோம், பச்சோவுக்கு கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் நோட் பண்ண என்னன்னா ராம் வரும்போது மேஸ்குலினாக இருக்குது, நம்ம கா யூஸ் பண்ணுறோம். சீதா வந்து ஃபெமினைன், ஸோ நம்ம கீ யூஸ் பண்ணுறோம். பச்சோ, ஸோ பச்சோனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பச்சானா வந்து உங்களுக்கு சிங்குலர், பச்சோனா உங்களுக்கு வந்து ப்ளூரல். நம்ம ஆல்ரெடி சிங்குலர் ப்ளூரல் வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ பச்சோன்னு வரும்போது நம்ம இது ப்ளூரலாக இருக்கிறது நம்ம வந்து கே யூஸ் பண்ணுறோம். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபெமினைனாவும் அந்த மீனிங் இருக்கும், ஸ்டீலிங் புல்லிங் ரெண்டுமே இருக்கும். பட் அது வந்து ப்ளூரலாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இடத்துல கே யூஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி ப்ளூரலாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைனால் மாஸ்குலின் நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் லடுக்கே கா தோஸ்த், அவன் வந்து அந்த பையனோட ஃப்ரெண்டு. ஸோ இஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன் இருக்குது, அந்த பையனோட ஃப்ரெண்டாக இருக்கான். மாக்கி சாய் தயார், அதாவது அம்மாவோட டீ வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அந்த அம்மா வச்சு அந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆகிருக்கு. அடுத்து காம் கேலோ கொஷன், காம் கேலோ அதாவது அந்த வில்லேஜில் இருக்க மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கண்டிப்பாக ஒருத்தவங்க இருக்க போது கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கே வந்து ப்ளூரலாக இருக்குது. காம் கேலோ கொஷன், அந்த வில்லேஜில் இருக்க வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஹாப்பினஸ் வந்து என்னது, அவங்களோட ஒரு பொசிஷன், அவங்க அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. காம் கே லோக், அந்த ஊரில் இருக்க அந்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட மெம்பர்ஸ், அதான் அவங்க பொசிஷன், அவங்க அசோசியேட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம், பொசிஷன் சொல்லிக்கலாம். அந்த ஊர் வந்து அவங்களோட சொத்துமா வச்சுக்கலாம். ஓகே, அங்கே இருக்கவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கா கே அண்ட் கீ யூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு தக். தக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம அப் டு
ஃபார் ஓகே இந்த இது கிடையாது, இது வந்து வேற ஒரு ஸ்லைட் மிக்ஸ் ஆயிருக்கு. அப் டு சொல்கிறதுக்காக ஓகே, அது மாதிரி நம்ம தக் யூஸ் பண்ணிப்போம். இது யூசேஜ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தக் வந்துட்டு நமக்கு ஒரு லிமிட்டோட எக்ஸ்டென்ட் சொல்கிறதுக்காக, ஒரு அளவுக்கு ஒரு இடத்த வரைக்கும் நம்ம சொல்கிறதுக்காக, ஒரு லிமிட் வரைக்கும் இருக்குது சொல்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேர் ஸ்டேஷன் தக், அவன் வந்து ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போனான் ஒரு அளவுக்கு, அந்த 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 அளவு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் 10 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஸ்டேஷன் வந்து 10 கிலோமீட்டர், அவன் 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அளவு வரைக்கும் போயிருக்கான் ஓகேவா. வேர் ஸ்டேஷன் தக் கயா. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஷாம் 4 பஜே தக் खुला है, அதாவது ஸ்கூல் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் 4 PM வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கூல் இருக்கும், ஒர்க் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூல் வந்து 3 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அப் டு 3 o'clock, அப் டு 4 o'clock, அப் டு 5 o'clock சொல்லும் போது நம்ம அந்த இடத்த தக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, தக்னா வந்து ஒரு லிமிட் சொல்கிறதுக்காக, இது வரைக்கும், இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும், இந்த லிமிட் வரைக்கும் சொல்கிறதுக்காக நம்ம தக் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லியே. லியே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, किसी उद्देश्य या लाभ बताने के लिए होता है. ஒரு உத்தேஷ்ய, ஒரு அப்ஜெக்டிவ் அப்படி ஒரு பெனிஃபிட் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சொன்னால் ஃபாரும் இங்கிலீஷில் இருக்க ஃபாரும் லியவும் ஒரு மாதிரி ஒரே தான் சொல்லியிருக்காங்க. यह दिखाता है कि कोई काम किसी के लिए किया जा रहा है, सॉरी किसके लिए किया जा रहा है, ஒரு வேலை வந்து யாருக்காக பண்ணுறோம், ஃபார் ஹூம் யூ ஆர் டூயிங், அது வந்து நம்ம கண்டுபிடிக்காத நமக்கு லியே யூஸ் பண்ணுவோம். அதை வந்து டினோட் பண்ணுறதுக்காக அதை வந்து மென்ஷன் பண்ணும். यह अक्सर संज्ञा या सर्वनाम के साथ आता है, संज्ञाவும் सर्वनाम கூட சேர்ந்து அது வரப்போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா यह उपहार तुम्हारे लिए है, இது வந்து யாருக்காக, ஃபார் ஹூம் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு, ஃபார் ஹூம் அந்த கொஸ்டினாக வந்து வரும்போது இட்ஸ் ஃபார் யூ அப்படி சொல்கிறாங்க. அடுத்து वह अपने परिवार के लिए काम करता है, அவன் வந்து அவன் ஃபேமிலிக்காக வேலை பார்க்குறான். ஸோ ஃபார் ஹூம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யாருக்காக பண்ணுறோம், கிஸ்கே லியே, யாருக்காக பண்ணுறோமோ அந்த லியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் साथ, अर्थात साथ ना சொல்லிருப்ப वित्तन சொல்லிருக்க. साथ का प्रयोग किसी के साथ होने या जाने को बताने के लिए होता है. ஸோ யார் கூடயாச்சும் இருக்கிறதோ அவங்க கூட இருக்கிறனாலையோ அதை சொல்றதுக்காக, இல்லாட்டி வந்து யார் கூடயாச்சும் வெளியே போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். यह संगति या साथ होने का भाव देता है, இது வந்து சங்கத்தி, ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு வந்து டினோட் பண்ணுது. ये अक्सर के साथ के रूप में प्रयोग होता है. நம்ம சாத்னு சொல்லாம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், கே சாத்னு இந்த கே ரெஃபரன்ஸ்ல ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். கே சாத், கே அலாவா, கே பாஹர், கே வந்து நம்ம பார்த்தோம், நம்ம கே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். உதாரணம் பார்த்தீங்கன்னா வேற अपने दोस्त के साथ आया, அவன் வந்து எப்படி வந்தான், அவன் ஃப்ரெண்டோட வந்தான். ஸோ யார் கூட அவன் இருக்கா, யார் அசோசியேஷன்ல இருக்கா, சங்கத்தி யார் கூட இருக்கா, அவன் ஃப்ரெண்டோட இருக்கா. मैं अपने भाई के साथ बाजार गया, எங்கே போகிறாங்க, ஜானே குப்பத்தானா போட்டிருந்தல. ஸோ அவன் வந்து அவன் தம்பியோட சேர்ந்து அவன் வந்து கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறான்னு சொன்னான். ஸோ கே சாத்னா வந்து ஒரு அசோசியேஷன், யார் கூட நம்ம வந்து சங்கத்தி, யாரும் நம்ம வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கும் சொல்கிறதுக்காக சாத் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பினா, இது நம்ம கே பினானு கூட நம்ம அப்போ சொல்லியிருப்போம், கே சாத் மாதிரி. பினா का प्रयोग किसी चीज की अनुपस्थिति, அது உபஸ்திதினா வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குன்னு அர்த்தம், ப்ரெசன்ஸ் சொல்கிறதுக்காக. உபஸ்திதினா ப்ரெசன்ஸ் சொல்கிறதுக்காக. அனுபஸ்திதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆப்சன்ஸ் சொல்கிறதுக்காக. பினானா வந்து எக்ஸ்க்ளூடிங் தட் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஆப்சன்ஸ், ஒரு விஷயம் வந்து அங்கே கிடையாது, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பினா யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லலாம், வித்தவுட் के समान தான் வந்து பினா சொல்கிறாங்க. ये बताता है कि कोई काम किसी चीज़ के बिना हो रहा है, ஏதோ ஒரு வேலை வந்து இந்த விஷயத்தை தவிர்த்து, இந்த விஷயம் இல்லாமல், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தட் ஒர்க், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் தட் திங் வந்து அந்த ஒர்க் நடந்துச்சுன்னா நம்ம சொல்கிறதுக்காக. ஏன் அக்சர் சங்யா யா கிரியா கே சாத் பிரயோக் होता है, சங்யா நவுன் அப்படிலாட்டி கிரியா வேர்போட சேர்ந்து நம்ம ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா वह बिना खाना खाए चला गया, அவன் வந்து சாப்பிடாமலே போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் ஈட்டிங் ஃபுட். அடுத்து उसने बिना सोचे जवाब दिया, அவன் வந்து யோசிக்காமலே ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்லலாம், उसने बिना सोचे जवाब दियाன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா காயே அது மாதிரி சோச்சே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்பாக இருக்கும், ஒரு ஆக்ஷனாக இருக்கா, சாப்பிட்றது யோசிக்கலாம். ஸோ அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸோட சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கே பின்னா வந்து உங்களுக்கு உபயோகம் ஆகுது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். नेक्स्ट வந்து நமக்கு என்னன்னா के पास, அதாவது நியர் டு தட் இந்த மாதிரி. के पास का प्रयोग निकट था, निकटனா நியரா பக்கத்தில், பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க. யா किसी के पास அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் और विथ நம்ம சொல்கிறதுக்காக பண்ணுவாங்க. ये स्थान या पोजीशन दोनों को दिखा सकता है, இது வந்து நம்ம பிளேஸும் சொல்லலாம், பக்கத்தில் இருக்க அப்படி சொல்கிறது. இது வந்துட்டு என்ன சொல்லலாம், இந்த பக்கத்தில் இருக்குது, இவங்க பக்கத்தில் இவங்க இருக்காங்க, அவங்க பாஸ், இல்லை ஒரு டேபிள் பக்கத்தில் இவங்க இருக்காங்க சொல்லலாம். இல்லாட்டி வந்து இது என்ன ஒரு பொருள்,
அந்த மாதிரி ஒரு பொசிஷன் சொல்கிறதுக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஏன் हमेशा संज्ञा या सर्वनाम के बाद आता है. संज्ञाவும் सर्वनाम க்கு அப்புறமா வரப்போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேரே பாஸ் கிதாப், என்கிட்ட புக் இருக்கு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வந்து ஒரு ஒரு உரிமை சொல்கிறோம் பொசிஷன் சொல்கிறதுக்கு. வே ஸ்கூல் கே பாஸ் रहता है, இது வந்து நியராக இருக்கிறனால நிக்கத்தா சொல்கிறதுக்காக. வந்துட்டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கும், அந்த பிளேஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பொசிஷன் சொல்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதான் வந்து கே பாஸ். नेक्स्ट வந்து के बाद அதுக்கு அப்புறமா आफ्टर दैट. सो के बाद का प्रयोग किसी घटना के बाद ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா होने वाली क्रिया को बताने के लिए होता है. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஆக்ஷன் சொல்றதுக்கு நம்ம வந்து के बाद அந்த விஷயத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சு, நான் வந்து ஓகே எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கால் சேர்ந்து அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறமா கே பாத் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போனேன், இல்லை நான் வந்து ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணேன், அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய ஒரு பொசிஷன் போயிட்டேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ஆஃப்டர் தட் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கே பாத். ஏன் समय या कर्म को स्पष्ट करता है. இது வந்து ஒரு டைமிங்கை வந்து ஒரு ப்ராப்பராக மீனிங்ஃபுல்லாக சொல்லுது. கரெக்டாக கே பாத் அண்ட் ஆஃப்டர் தட் பிஃபோர் தட் சொல்கிற மாதிரி தான் கே பாத். ஸோ டைமிங் डिनोट பண்ணுறாங்க. यह हमेशा संज्ञा या समय के संबंध के बात करता है. இது வந்து எப்பவுமே நவுனுக்கும் டைம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா खाना खाने के बाद वह सो गया, அவன் வந்து சாப்பிட்ட பிறகு தூங்கிட்டான். ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் ஹீ ஸ்லெப்ட் நம்ம சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கூல் கே பாத் वह घर गया, அவன் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவன் வீட்டுக்கு போனான். ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஸோ விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்ச பிறகு அவங்க அடுத்து என்ன பண்ணான்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து கே பாத் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இது பண்ண பிறகு அந்த பிறகு நம்ம சொல்லுவோம், இது பண்ண பிறகு ஸ்கூல் முடித்த பிறகு நான் வந்தேன், நான் வந்து கடைக்கு போயிட்டு பிறகு வந்தேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அந்த பிறகு நம்ம தமிழ் அப்படி சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கே பாத். ஓகே, ஸோ பிறகுனா அது பிறகு சொல்லுவாங்க ப்ராப்பர் தமிழ், அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து கே பெஹலே. ஸோ இங்கே உங்களுக்கு வேர்ட்ஸ் கட்டாக இருக்குது, ஒழுங்காக ப்ராப்பராக எடிட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். கே பெஹலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது வந்து கே பாத் ஆஃப்டரோ அது மாதிரி கே பெஹலே வந்து பிஃபோராக வரப்போது. பெஹலேனா முன்னாடியே. ஸோ விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அது சொல்கிறதுக்கு தான். நம்ம டேட்டா எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸ்கூல் கே பெஹலே வ பார்க், அவன் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் பார்க் போனான். அப்புறம் அவன் ஸ்கூல் போய் முடிச்சு பிறகு கே பாத் அவன் என்ன பண்ணான், அவன் வீட்டுக்கு போனான். பட் கே பெஹலே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஹி வென்ட் டு பார்க். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் போதும். அப்படின்ட்டு வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவன் வந்து தூங்கிட்டான். நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாலும் இந்த மாதிரி இங்கே ஒன்று खाना खाने के बाद वह सो गए. நம்ம வீடியோ மாடிஃபை பண்ணலாம். ஓகே இப்போ கே பாத் இருக்குது, நம்ம வந்து கே பெஹலேவா அது எப்படி மாடிஃபை பண்ணலாம்னு சொல்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்லைட் ஒழுங்கால நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு खाना खाने के बाद वह सो गया சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி மாற்றலாம்னா सोने के पहले वह खाना खाया மாற்றிக்கலாம். அதாவது அவன் தூங்கிறதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டான். ஸோ மாறி தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டான், சாப்பிட்ட பிறகு தூங்கின மாதிரி மாற்றி நம்ம பேசிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கே பாத்னா ஆஃப்டர் தட், கே பெஹலேனா அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் சொல்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு கே அந்தர். ஸோ இன்சைட் சம்திங். ஓகேவா? கே அந்தர் இங்கே டேரெக்டாக வந்து அவங்க இன்சைட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேவும் பார்த்துருப்போம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். மே வந்து இன்சைட் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் கே அந்தர்னா டேரெக்டாக அவங்க இன்சைட்னே சொல்கிறாங்க, அதுக்குள்ளே இருக்குது, அதுக்கு அந்த இன்சைட் தட் அதுக்குள்ளே தான் அது இருக்குது சொல்கிற மாதிரி बीतर நம்ம சொல்கிறதுக்காக. ஸோ கே अंदर का प्रयोग किसी स्थान के भीतर होने को बताने के लिए होते हैं. इंग्लिश में இது வந்து இன்சைட்னு சொல்லுவாங்க. किसी चीज़ के अंदर की स्थिति, ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு டப்பாக்குள்ளே இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுவோம், கே अंदर யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? यह हमेशा संज्ञा या स्थान के शब्द के बाद आते हैं. ஒரு संज्ञा நவுனுக்கும் ஒரு ஸ்தான் ஒரு இடத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். कमरे के अंदर कुर्सी है, அந்த ரூம்குள்ளே நமக்கு சேர் இருக்குது. டிப்பேக்கு அந்த கிலோனா ஹே, ஒரு டப்பா உள்ள டாய்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறைய பேர் நான் அந்த ஃபிலிம்லாம் பார்த்துருங்க வச்சுக்கோங்க, ஹிந்தி ஃபிலிம்ஸ் தான் சொல்லுவாங்க துமாரே அந்தர் பாய் சார் அச்சே குண் ஹே அப்படி சொல்லுவாங்களா. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உனக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. துமாரே அந்தர் பாய் சார் பூரே குண் ஹே, ரொம்ப கெட்ட குணங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வந்து உனக்கு உள்ள என்ன இருக்குது, உனக்கு பீத்தர் உனக்கு இன்சைட் என்ன இருக்கோ அது சொல்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி துமாரே अंदर சொல்லாமல் நம்ம எப்படி சொல்லலாம்னா तुझमें बहुत से अच्छे गुण है சொல்லலாம். ஸோ மேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாறி இருக்கும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் के बाहर எப்படி வந்து अंदर இருந்துச்சோ के बाहर வந்து आउट साइड இருக்க போகுது. के बाहर का प्रयोग किसी स्थान के बाहर होने को बताने के लिए होता है. इंग्लिश வந்து आउट साइड நம்ம சொல்லுவோம். किसी भी चीज़ के बाहरी स्थान को स्पष्ट करता है. வெளியே இருக்க இடத்த வந்து அது வந்து மீனிங்ஃபுல்லாக சொல்ல போகுது. இது வந்து சங்யாவும் ஸ்தானோட சேர்ந்து வரப்போது. ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா घर के बाहर गाड़ी खड़ी है, வீட்டுக்கு வெளியே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு பாஹர் பச்சே खड़े हैं, ஸ்கூலுக்கு வெளியே வந்து உங்களுக்கு குழந்தைங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவுட் சைட் த ஸ்கூல்
ஓகேவா? இவங்க ஸ்கூலுக்குள்ளே இல்லை, ஸ்கூலுக்கு வெளியே இருக்காங்க. ஸோ கே பார் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்ம வந்தாச்சு. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்துச்சு எல்லாமே. கே பார், கே லியே, கே சாத், லியே, மே, பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்துட்டு படிக்கிறவங்களுக்கு ராம் ஸ்கூல் கயா, இங்கே என்ன வரும் ஃபில் பண்ணிடுங்க. சேவா, மேவா, இல்லை ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து ரைட்டாக அப்ரோப்ரேட் பண்ணுறோம் சொல்லிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஆன்சர்ஸை. ஸோ நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க இல்லையான்னு சொல்லிட்டு. கிதாப் மேஸ் डैश या वह अपने दोस्त ब्लैंक बाजार गया. वह पेन सीता ब्लैंक है. वह बिना खाना ब्लैंक चला गया. मेरे ब्लैंक 2 किताबें हैं. இது நிறைய பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்லைடில் கவர் பண்ணதாக இருக்கப்போ நீங்கள் ஒழுங்காக பார்த்தா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. And with this video we'll be ending this. So thank you all for watching till now. Thank you so much.